பட்டி தொட்டி வரைக்கும் பிடிக்கும் பாட்டி செய்யும் கோழிக்கறி. இப்போ நாம் அதை செஞ்சு பார்க்கலாமா? இதுக்கு முழு கோழியை தோலோட வாங்கிக்கோங்க. அப்பதாங்க பாட்டி செய்கிற கோழி நல்லா இருக்கும். கோழிக்கு மேலே மஞ்சளை தண்ணீரில் களைச்சு நல்லா பூசிக்கோங்க. எல்லா பகுதிகளிலையும் நல்லா படுற மாதிரி பூசிக்கோங்க. இப்படி எல்லா பக்கமும் நல்லா படணும். இளங்கோழியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மஞ்சள் பூசியாச்சு. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லேசாக சுட்டு எடுக்கணுங்க. ஒரு கம்பியில் குத்தி எடுத்துட்டோம்னா கையில் சூடு படாமல் நாம் சுட்டு எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி கம்பியில் குத்தி வச்சுக்கோங்க. ஊர்ல எல்லாம் விறகு அடுப்பில் சுடுவாங்க. நாம் இப்போ கேஸ் அடுப்பில் சுட போகிறோங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கோழியோட வெளிபாகம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லேசாக சுட்டு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்களா, நல்லா சுட்டுடுச்சு. ஆனால் உள்ளெல்லாம் பச்சையாக தான் இருக்குங்க. அதனால் அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது. குழம்பு செஞ்சு தான் சாப்பிட முடியுங்க. இதை என்ன பண்ண போகிறோம்னா துண்டு துண்டாக வெட்டி குழம்பு செய்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல சூடான சட்டியில் கசகசாவை போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. அது கூட தேங்காய் பவுடர் போட்டுக்கோங்க. தேங்காய் பவுடர் இல்லைன்னா தேங்காவை துருவி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது கசகசாவை இந்த மாதிரி பவுடர் போல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் மை போல அரைப்படும். பொடிசா இருக்கு பாருங்க, அதனால அரைப்படாது. அதனால தான் தண்ணி ஊற்றுறோம். நல்லா மை போல அரைக்கணுங்க. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மை போல அரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததா எண்ணெய் சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு சீரகம் வறுந்த உடனே வெங்காயத்தை போட்டு நினைவு வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட்டுணுன்னோங்க. அப்போ தாங்க வெங்காயம் சீக்கிரமாக வேகும். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுதை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சா? இப்போது அரைச்சி வச்சுருக்கிற கசகசா பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அலசி ஊற்றிடுங்க. இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும்ல. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் இப்போ போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சிருச்சா? இப்போது மூடியை போட்டு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போ லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கனையும் இது உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் அது மேலே நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வைங்க. ஆ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்துடலாங்க. இப்போது மிளகு இருக்குல்ல, அதை இடித்து அது மேலே அப்படியே தூவுங்க.
அது இடித்து போட்டால் மிளகை அது ஒரு தனி டேஸ்ட் வருங்க. இப்போது கடைசியாக உப்பு சரியாக இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். திரும்பவும் மூடியை போட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோங்க. அடுத்த 10 நிமிஷமும் வெந்துருச்சுங்க. மொத்தமாக 20 நிமிஷம் வெந்துருச்சுங்க. ஆஹா, என்ன ஒரு வாசனை பார்த்தீங்களா? பாட்டி சிக்கன். இதுக்கு மேலே லேசாக கொத்தமல்லி தூவி விடுங்க. மறுபடியும் மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டிங்கன்னா என்ன வாசனை வரும் பாருங்க. பார்த்தீங்களா? என்ன ஒரு கலரு, என்ன ஒரு ஃப்ளேவரு. பாட்டி சிக்கனை அப்படியே சுட சுட சாப்பிடணும் போல இல்லை உங்களுக்கு? பாட்டி சிக்கனோட வாசனையும் சுவையுமே சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே கிராண்ட்மா சிக்கன் கிராண்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க.